நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்க, கர்த்தர் யாரை கனம் பண்ணுவார்? கர்த்தர் யாரை கனம் பண்ணுவார்? இந்த உலகத்திலே சில நேரங்களில் நம்ம பிரயாசப்படுகிறோம். எதற்கு? மனிதனால் கனப்படுத்தப்படுவதற்காக. ஏதாகிலும் ஒரு இடத்துல நம்மளை ரெண்டு வார்த்தை சொல்லி ஒருத்தர் நம்மளை கனப்படுத்தலேன்னு வைங்களேன், நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும். ஆமாம், ரொம்ப வருஷமாச்சு. நான் வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது நான் முதல் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். இரண்டாவது ஆண்டு மாணவர்கள் கிராஜுவேஷன் சர்வீஸ். அப்போ இந்த இரண்டாம் ஆண்டு படிக்கிறவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்வீஸில் முதல் ஆண்டு மாணவர்களுக்கு நெய்யை எடுத்துருவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் இயர், அவங்க செகண்ட் இயர் முடிச்சுட்டு போகிறாங்க. அதனால் அவங்கள ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முதல் ஆண்டு மாணவர்களை என்ன செய்திருவாங்க, அடிமட்ட தொண்டனா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எடுத்துருவாங்க நெய்யை. அப்போ அந்த ஒரு மாதங்கள் எங்களை வகுப்புக்கே விடலை. காலையிலிருந்து ஒரே பணிகள், கிரவுண்டு கிளீனிங், அது இதுன்னு போட்டு ஒரு படாத பாடுபடுத்தி கடைசியில் கிராஜுவேஷன் சர்வீஸ் பயங்கரமாக நடக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்காங்க. அப்போ எங்கள் ஆசிரியர் ஒருவர் எழும்பி நின்று எல்லாருக்கும் நன்றி சொன்னார். எல்லாருக்கும் நன்றி சொன்னார். எல்லாரையும் கனப்படுத்தினாங்க. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஆமென். அவர் கடைசியில் சொன்னார், எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் என்ன செய்துட்டோம், சொல்லிட்டோம், சொல்லிவிட்டோம். எங்களுக்கு விறுவிறுன்னு வருது. ஏன்னா இவங்க 5 மணிக்கு தான் மேலே ஏறினா, ஆனால் ஒரு மாதமாக உயிரை போக்குனது நாங்கள் ஒரு 10-15 பேர். ஒரு வார்த்தை திரும்பியாவது பார்த்துருக்கலாம் இல்லை இல்லையா? உண்மையிலேயே அந்த இடத்துல பாராட்டப்பட வேண்டியது முதலாண்டு மாணவர்கள். அவ்வளோ கடினமாக உழைத்தார்கள். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கிராஜுவேஷன் சந்தோஷமாக இருந்து, பட் எங்களுக்கு அது துக்க வீடு மாதிரி இருந்து. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. கடைசியில் எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்டு, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இப்படியே தான் ஒரு 3-4 நாளாக மனசுக்கே சரியில்லை. நான் நேராக கேட்டே விட்டேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கு? நாயா பேயா நடந்தது நாங்கள். தோத்தர சால் வாங்கி போட்டு தலையில் தொப்பி வச்சுட்டு போடக்கிறது நீயா? ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல அது என்னுடைய அறிவின்மை அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த இடத்தில் நாம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பது நாம் நம்முடைய விருப்பம். அந்த இடத்தில் கனப்படுத்தப்படாமல் போன பொழுது அதை நம்முடைய இருதயத்தால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு கனப்படுத்துதல், வேலை செய்கிற இடத்தில் ஒரு கனப்படுத்துதல், இந்த உலகத்தில் கிடைக்க தவறும் பொழுது நம்முடைய இருதயம் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யும், மறுத்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை கனம் பண்ணினார். ஆண்டவர் ஒரு மனிதனை கனம் பண்ணினார். தெய்வம் கனம் பண்ணுகிறது. தெய்வம் யாரையும் கனவீனப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. எப்பவுமே புரியணும். ஆண்டவர் நல்ல நம்ம புரியணும், பார்த்துக்கணும். நம்ம எல்லாம் திடீர்னு இப்போ ஒரு தம்பி, இப்போவும் கண்ணு கொஞ்சமாக தெரியுது அவனுக்கு, தோத்திரம். நம்ம சில நேரத்தில் ஒருத்தரை டக்குன்னு கனவீனம் பண்ணி விடுவோம். 100 நன்மை செய்திருப்பான், 101வது செய்கிறது ஒரு சின்ன பிழை. அவர் செய்த 100 நன்மையை நம்ம டப்புன்னு மறந்துட்டு அவங்கள 4 பேர் முன்னாடி வைத்து மற்றவர்களுக்கு முன்னால் கனவீனம் பண்ணி விடுவோம் இல்லையா? இது நம்ம குணம் தானே. நான் அப்படி செய்திருக்கேன். நீங்கள் அப்படி செய்திருந்தால் உங்கள் கையை உயர்த்தி காண்பீங்க. டக்குன்னு மற்றவங்களை கனவீனம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர் அப்படி நான் செய்திருக்கேன். நீங்கள் செய்திருந்தா ஆமென், வெரி குட். தமிழ் புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன செய்திருவோம், மற்றவர்களை டக்குன்னு கனவீனம் பண்ணிவிடுவோம். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்று. சில நேரங்களில் நாம் தெரிந்தல்ல தெரியாமல் கூட இது என்ன செய்து விடுகிறது,
ஆனால் ஆண்டவர் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தெருவில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதன், அதாவது ஒரு குருடன், இந்த மனிதனை சீஷர்கள் காண்பிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படி பிறப்பதற்கு இவன் காரணமா அல்லது இவனுடைய பெற்றோர் காரணமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்தில் ஒரு குற்றப்படுத்துதல் வருதா இல்லையா? இவன் பாவத்தினால தான் இப்படி இருக்கான், இவன் செய்த அநியாயத்தினால தான் இப்படி இருக்கான், இவன் ஜோம் பண்ணாததுனால தான் இப்படி இருக்கான், இவன் காணிக்க கொடுக்காததுனால தான் இப்படி இருக்கான், இவன் கோயிலுக்கு போகாததுனால தான் இப்படி இருக்கான். ஒரு குற்றப்படுத்துதல் வருதா இல்லையா? ஆண்டவர் அப்படியே நின்றுட்டு சொன்னார், ஆமென், இவன் பிதாக்கள் செய்ததும் அல்ல, இவன் செய்ததும் அல்ல, இவனில் ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு. அவங்க நெகட்டிவா பார்த்தாங்க, அது அப்படியே ஆண்டவர் பாசிட்டிவ்ல பதில் சொன்னார். அந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களை குற்றப்படுத்த என்ன செய்யல, விரும்பல. பாருங்க, ஆண்டவர் கனவீனம் பண்ணுவதை ஒரு நாள் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், மோசே எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? மோசேக்கும் ஆண்டவருக்கு இடையில கடைசி வரைக்கும் தீராத ஒரு வழக்கு இருந்துச்சு. எந்த விஷயத்துல? பேச சொன்ன இடத்துல என்ன செய்தார்? அடித்தார். அது அவரா செய்ததில்லை, அவர் சபை மக்கள் அப்படி இருந்தாங்க. நீங்க பரவாயில்ல, அவர் சபை மக்கள் அப்படி இருந்தாங்க. தோத்திரம். அந்த நேரத்தில் கடைசியில் அவர் மரிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு, மோசே மரிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு ஆண்டவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஆண்டவரே, கானான் தேசத்துக்கு போகலான்னு ஒரு சின்ன ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை எடுக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதை மாத்திரம் நீ என்னிடத்தில் பேசாது. அப்படியே நேரடியா பேசுவார், எல்லாத்தையும் அழகா பேசுவார், எல்லாத்தையும் தெளிவா பேசுவார். ஆனா அந்த கானானுக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் நீ அதை மாத்திரம் என்னிடத்தில் என்ன செய்திரு, பேசாதுன்ட்டு. இதை பேசின உடனே அவர் எந்திரிச்சு போயிடுவார். ஏன்னா அந்த அளவிற்கு மோசே மேல என்ன இருக்கு? மோசே மேல ஆண்டவருக்கு கோபம்னு சொல்லவா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நல்ல கடுப்புல இருக்கேன், கொண்டுருவேன். என்ன ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம கரெக்டா பார்க்க முடியும். பட் இவ்வளவு கோபத்தை கொண்டு வருகிற ஒரு காரியத்தில் ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார்? பல நம்முடைய சரித்திர ஆசிரியர்கள் ஏறத்தாழ 32 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 32 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு 20 லட்சத்திற்கு மேல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவ்வளவு ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. இப்ப மோசே எங்க போறார்? ஜனங்கள் எல்லாரும் கல் எடுத்து கையில வச்சிருக்கான், நல்ல விசுவாசிகள். அவனை பொழந்துருவேன், பேசாம ஊர்ல உட்காந்து செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருந்து வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தண்ணி இல்லாம சாக வைக்கிறியா, பொழந்துருவேன்ட்டு அவன் கையில எடுத்து கையில வச்சிருக்கான். நல்ல விசுவாசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இல்லப்பா, அவங்கள சொன்னேன். அப்போ என்ன ஆயிட்டு, மோசே ரொம்ப டென்ஷன் ஆகிறார், கலங்கி விடுகிறார், பதறி விடுகிறார். என்ன சொல்லுகிறது, அந்த மருளாதிருத்தல் அப்படிங்கிற வார்த்தை வரும் பைபிள்ல, அது வரும். அப்ப இவர் நேர போய் பேச வேண்டிய இடத்துல ஆண்டவர் சொல்ல, இப்படி என்ன செய்திருக்கணும்? கண்மலையே, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், இந்த பழுதெல்லாம் சேர்ந்து தண்ணி இல்லாததுனால என்ன கொள்ளுனான்னு நினைச்சிருக்காங்க, கமிட்டி போட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல, தயவு செய்து நீ தண்ணி கொடுக்கலன்னு வை, சுவாலி முடிச்சு விடுவான்னு வை, எனக்கு வேணும். இப்படி தானே பேசணும், வேற என்ன பேசணும்? இப்படி தான் பேசணும். தயவா என்ன இந்த பதில்கிட்ட இருந்து என்ன செய், காப்பாத்து, உன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொஞ்சம் எனக்கா என்ன செய், இப்படி சொல்லலாம். ஆனா இந்த மனநிலை அவருக்கு இல்லை. ஆனா உண்மையிலேயே அவர் அடிச்சார் தெரியுமா? யாருக்கு விழ வேண்டியது? அவர் அடிச்ச அடி யாருக்கு விழணும்? கண்மலை அடிக்கதில்லை, கையில கல் வச்சிருக்கான்னு தெரியுமா? இவங்களை போட்டிருக்கணும். ஏன்னா இவர் ஏற்கனவே மண்டையை பிளந்து பழக்கம் உள்ளவராக. தெரியாத உங்களுக்கு? ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? சண்டை இடுகிறார்கள்.
எகிப்தியர்கள் கையிலிருந்து எபிரேயர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது இவருக்கு ஆசை. பார்த்தார் மகனை என் கண்ணுக்கு முன்னாலே மண்ணட்டி எடுத்தார், மண்டே வளர்ந்து விட்டார். ஏற்கனவே அதில் நல் பழக்கம் உண்டு, கம்பெடுக்கிற எல்லாவனையும் அடிக்க முடியாது. அந்த கோபத்தை இவனை பார்த்துட்டு காப்பாற்று விட்டார். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவர் கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல. நீங்க ஆண்டவரை ரொம்ப புரிஞ்சுக்கணும். கனப்படுத்துகிற தெய்வம். எப்படின்னு நினைக்கிறீங்க? பேசணும்னு ஆண்டவர் சொன்னார், அல்லது அடிக்கணும்னு கண்மலையை பார்த்து அடி அப்படின்னா இவர் அடித்தார், தண்ணி வந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் பேசணும்னு சொன்னார். பேசுற நேரத்தில் இவர் போய் என்ன செய்கிறார்? அடிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கலாம்? தண்ணியை வர வைக்காம இருந்திருக்கலாம்ல. இப்போ இவர் பேசுவதற்கு பதிலாக என்ன செய்துட்டார்? அடிச்சிட்டார். தண்ணி என்ன செய்யல? வரல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? முன்னால எல்லாம் மோசே ஊழியத்தை ஆரம்பிச்ச காலத்துல அவர் வந்து அடிச்ச உடனே என்ன வந்துருச்சு? பேசுங்கப்பா, தண்ணி வந்துருச்சு. அன்னைக்கு விசுவாசிகள் கொஞ்சமாத்தான் இருந்தாங்க. இன்னைக்கு பணம் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, அனுபவங்கள் வந்துருச்சு. ஆனா பழைய கிருபை அவரிடத்தில் சரிதானே? ஏற்கனவே ஒரு வாட்டி அடிச்சார்ல, தண்ணி வந்துருச்சு இல்ல, இப்ப மறுபடியும் அடிக்கிறார், என்ன வரல. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பேச சொன்னதும் அடிக்க சொன்னதும் வேற யாருக்கும்? அது இவங்க ரெண்டு பேருடைய டீல். இவங்க ரெண்டு பேருடைய டீல். நான் அடிக்க சொல்லி இருக்கிறார், அடிக்க போறேன் அப்படின்னு எத்தனை பேர்ட்ட சொல்லுவாரு? பேச சொல்லி இருக்கிறார், பேச போறேன். அவர் யார்ட்டையும் சொல்லல, அவர் சொன்னார், இவர் போனார். அதே நேரத்தில் ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த இடத்தில் அமை தண்ணீர் என்ன செய்யக்கூடாது? வந்திருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. ஒருவேளை அந்த தண்ணீர் அந்த இடத்தில் வராமல் இருந்திருந்தால் மோசேயினுடைய ஊழியத்தில் மோசேயினால் செய்ய முடியாமல் போன ஒரு சரித்திரம் இடம் பெற்றிருக்கும். அப்படித்தானே? ஒரு நாள் அடிச்சான், தண்ணி வரல. தண்ணீருக்காக பிரயாசப்பட்டான், தண்ணீர் வரல. ஜனங்களுடைய தேவையை சந்திக்க முடியாத ஒரு ஊழியக்காரனாய் அவன் என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். நம்ம ஆட்கள் பேசுவது அப்படியே மாறி 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 கடைசியில் மோசே உயிரோடையே இல்லை என்றுவாங்க. அப்ப அந்த அளவிற்கு ஒரு அவமானத்தை ஆண்டவர் என்ன செய்யல? தங்களுக்குள் இருந்த பிரச்சனையை தங்களுக்குள்ள தான் வச்சார். பேச வேண்டிய இடத்துல அடிச்சார். 4 பேருக்கு முன்னால மோசையை கர்த்தர் அவமானப்படுத்த துணியவில்லை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நானா இருந்த அந்த இடத்துல என்ன செய்வேன்? மோசையை குற்றப்படுத்தத்தானே செய்வேன். நானா இருந்தா அல்லது நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான், பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான், பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான்னு திருவிருந்தே கொடுக்க மாட்டான் அந்த மாசம். ஆண்டவர் அதை குறித்து கண்டுக்கவே இல்லை. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயும் பகை இருந்துகிட்டே இருந்து, வருத்தம் இருந்துகிட்டே இருந்து, துக்கம் இருந்துகிட்டே இருந்து, கோபம் இருந்துகிட்டே இருந்து. ஆனா 4 பேருக்கு முன்னால தங்களுக்குள் இருந்த எந்த துக்கத்தையும் ஆண்டவர் காண்பிக்கவே இல்லை. அதுதான் குட் லீடர்ஷிப், சரியான தலைமைத்துவம். நம்ம டக்குன்னு ஒரு ஆளை கனவீனம் பண்ணி விடுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் கனவீனம் பண்ண மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவித்து பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை மகிமையை விரும்புகிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். இந்த நாள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாரா. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாரா, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாரா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.